லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17 23 வரை எப்படி இருக்க போகுது மீன ராசி. ஸோ மீன ராசி நல்லா தூங்கி நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ராசி. உங்களது ராசியில் இதுவரை இருந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ 2இல் உள்ள செவ்வாய் என்ன நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கனால குடும்பத்தில் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல செல்வங்கள் செல்வாக்குகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் மூலியமாக ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். மற்றபடி சொத்துக்கள் விற்பதனாலும் வாகனங்கள் விற்பதனாலும் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லாமே சரியாக நல்ல மாற்றங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ரியல் எஸ்டேட்டு, வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள், பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து இது முன்னாடி இருந்த இடர்பாடுகளாக நீங்கள் நல்ல வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தொழிலாளர்கள், வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நுண்ணியமான அறிவோடு செயல்பட்டு நல்ல பேர் வாங்குவீங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர், நல்ல ப்ரொமோஷன், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறனால அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் மென்மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு பெரிய லெவலில் வந்து முன்னேற பாருங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சின்ன இடர்பாடுகள், சின்ன மனக்கோளாறுகள், 2 பேருக்கும் வந்து ஒரு ஊடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கிறனால வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், நல்லா பெரும் பணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்குன்னா அதுவும் கூட ராகு இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து யாராச்சும் இடவடமான பாட்டிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அப்புறம் இழுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து 1க்கு 4 வாட்டி லீகல்லாம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவனால் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சொத்துக்கள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்த இடர்பாடுகள் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தோணும். பெரிய பணம், பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள், பிளான்ஸ்லாம் பண்ணி பெரிய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. காரணம் என்ன, குரு சுக்கிரன் அந்த ஒரு பார்வை இருக்கனாலும், கேது இருந்தாலும் சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் வந்து சுக்கிரன் ராகுங்கிறது வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணங்களை உங்களுக்கு வந்து தோற்றுவிக்கும். நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 11ல் உள்ள சனி வந்து கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கும் போது சின்ன சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் பெரிய முயற்சியில் எடுங்க. அதில் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு உழைக்கும் போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 12ஆம் அதிபதியை வந்து 11ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், மறைமுக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை வருது. அமாவாசை அன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சாப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மூதாதையை நினச்சி படையல் போட்டு அவங்கள நினச்சிட்டு ஒன்று ஒரு பிடி சாப்பாடு, சாம்பார், என்ன சாப்பிட்றோமோ அப்பளமோ அல்லது படையலை போட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஒரு தனிமையான இடத்துல வந்து அன்றைக்கி வந்து ஒரு மெடிடேஷன் வந்து நினச்சி அவங்களுக்காக உங்களது குலதெய்வமோ உங்களோட இஷ்ட தெய்வமோ நினச்சி பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து நீங்கள் வெளியில் போகும்போது யாராவது கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டில் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமாவாசையில் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கர்மாக்கள் நீங்கும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷங்களோடு வாழ்வாங்கன்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இதை பின்பற்றிட்டு வாங்க. நல்ல வளமான வாழ்க்கை, வளமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.